பசங்க ஸ்கூலுக்கு கிளம்புனதும் என்னோட ரொட்டீன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவங்களுக்கு உளுந்தங்கஞ்சிக்கு மாவு வந்து அரைச்சு வைக்கணும். அதுக்கு உளுந்து எல்லாத்தையுமே வறுத்து ஆற வச்சுட்டேன். அது கூடவே தோசை மாவு அரைக்கணும். கம்பு தோசை மாவு தான். அதையும் ஊற வச்சுட்டு மாவையும் ஆட்டி எடுத்து வச்சுட்டேன். இதோட மெஷர்மெண்ட் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட ஈவினிங் வந்துருவாங்க. அதனால் உங்களுக்கு ஸ்நாக்ஸும் ரெடி பண்ணி வச்சுட்டு ஆரஞ்சு ஜூஸும் ரெடி பண்ணிட்டேன். லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி ஒரு பர்த்டே கேக் ஆர்டர் இருந்தது. முட்டை மிட்டாய் ப்ரௌனி ஆர்டர்ஸ் எல்லாமே இருந்தது. அதுக்கான ஒர்க்கையும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நைட்டே க்ரம் கோட் கொடுத்து எல்லாமே எடுத்து வச்சதுனால நெக்ஸ்ட் டே ஒர்க் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. பசங்க கிட்ட அப்பா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் அம்மா ஹோம் பேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக முடிச்சிடுறாங்க. நம்ம அவங்களுக்காக கொடுக்குற ரெஸ்பான்சிபிலிட்டி, கேர், லவ், அவங்களுக்காக ஃபுட்டுலேருந்து எஜுகேஷன்லேருந்து எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து பண்ணி நம்மளோட ஐடென்டிட்டிக்காக நம்ம பண்ணுற சின்ன சின்ன பிஸ்னஸ்லேருந்து யூடியூப் ஒர்க்லேருந்து எல்லாத்தையுமே பண்ணாலும் கடைசியில் அவங்களோட வார்த்தை ஹோம் மேக்கர் அப்படின்னு சொல்லி சிம்பிளாக முடிஞ்சிருது. நம்மளோட இவ்வளோ எஃபர்ட்ஸ் எல்லாமே ஹோம் மேக்கர் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்குள்ளே அடங்கிருது. இதை என்னைக்காவது நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களாங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.